இந்தியன் ரயில்வேஸில் 5696 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5696 ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, லாஸ்ட் டேட் எப்போ, எந்தெந்த மாதிரியாலாம் எக்ஸாம் இருக்கும், சிலபஸ் என்ன அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உடனடியாக வந்து சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியும். இந்தியன் ரயில்வேஸில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் 5696 ஜாப் வேகன்சிஸ் இப்போ வந்திருக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். 10th முடிச்சிருந்திருக்கணும், அதோட சேர்த்து ஐடிஐயும் முடிச்சிருந்திருக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐடிஐயில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ஃபீல்டில் ஐடிஐ முடித்தவங்க இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில் ரைட் ஆர் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் விண்டர், டீசல் மெக்கானிக், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக். இப்போ நான் முன்னாடி சொன்ன ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தவங்களும் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ பண்ணவங்களும் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 3 years டிப்ளமோ அப்படின்றது நீங்க எந்தெந்த ஃபீல்ட்ல முடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதுல ஏதாச்சும் ஒன்றுல நீங்க 3 years டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இந்த ஒரு ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மொதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல ஃபைனல் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 19/2/2024 அடிப்படையில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். 1/7/2024 அடிப்படையில் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஒரு ஏஜ் லிமிட்ல இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC ST இருந்தா 5 years ரிலாக்ஸேஷன், OBC இருந்தா 3 years ரிலாக்ஸேஷன். நீங்க ஒரு விடோவா இருக்கீங்க, இல்ல விவகாரத்து வாங்கி ஒரு பெண்ணா இருக்கீங்க, இல்ல சட்டப்பூர்வமான முறையில உங்களுடைய கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு மீண்டும் திருமணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அன்ரிசர்வ்டா இருக்கீங்க, இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதே நீங்க ஒரு ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதே ஒரு நீங்க SC ST இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த ஜாப்க்கான சேலரி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஜாப்க்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் பே 19,900 ரூபா இருக்கும். இந்த ஜாப்க்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ப்ராசஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். டோட்டலாக 5 ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 5 ப்ராசஸ் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஜாப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1க்கான பேட்டர்னையும் சிலபஸையும் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். டெஸ்ட் 1 1 மணி நேரத்துக்கு நடக்கும். 75 கொஸ்டின் கேட்பாங்க. 75 மார்க்குக்கு இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். டெஸ்ட் 1க்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் 2க்கான பேட்டர்னையும் சிலபஸையும் என்னன்றதை பார்த்துடலாம். டெஸ்ட் 2 பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரத்துக்கு நடக்கும். டோட்டலா 175 கொஸ்டின் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. இதை பார்ட் ஏவா பார்ட் பியாவும் பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல 90 நிமிஷத்துக்கு 100 கொஸ்டின், பார்ட் பில 60 நிமிஷத்துக்கு 75 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் ஏக்கான சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் பிக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்ல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய வேரியஸ் ட்ரேட் சிலபிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. டெஸ்ட் 1 and 2ல நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அந்த ஒரு டெஸ்ட்ல உங்களுடைய விஷன் சர்டிபிகேட்டை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இந்த டெஸ்ட் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் நடக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றத இப்ப சொல்ல போறேன். கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ,
ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேபிலேருந்து 70 கேபி வரைக்கும் தான் இருக்கணும். இந்த ஒரு ஃபோட்டோவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கும்போது டார்க் கிளாஸஸ் போட்டிருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருந்துருக்கக்கூடாது. இதே ஃபோட்டோவிலேயே 12 காப்பி நீங்கள் வச்சுருந்துருக்கணும். எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா, த்ரூ தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதுவும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே 30 கேபிலேருந்து 70 கேபி வரைக்கும் இருக்கலாம். எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே இருக்கலாம். இந்த இடத்துல 2 முக்கியமான பாயிண்டை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரே ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி தான் பயன்படுத்தணும். ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் உங்களுடைய ஃபோன் நம்பர்லையோ இமெயிலில் தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பரை மாற்றக்கூடாது. பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரையோ இமெயில் ஐடியை மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்றவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று வரும். அதை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலை ஆர்ஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டெஸ்ட் 1 and 2 இங்கிலீஷ், ஹிந்தி தவிர்த்து 13 லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது, பெங்காலி இந்த மாதிரியான லாங்குவேஜில் கூட டெஸ்ட் 1 and 2 நீங்கள் எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 ரூபா. இந்த 500 ரூபாவில் 400 ரூபாயை பேங்க் சார்ஜை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதே நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டி ஆகவோ இல்லை ஒரு ஃபீமேலாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா. ஆனால் இந்த ஒரு 250 ரூபாயுமே பேங்க் சார்ஜஸை பிடிச்சது போக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. டெஸ்ட் 1 யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீஃபண்ட் வரும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 19/2/2024. நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. 20/2/2024 29/2/2024 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஆல் ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு வரைக்கும் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் ஹெல்ப்லைனை ரீச் பண்ண முடியாட்டி கூட இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ அப்ளை பண்ண பாருங்கள். அது முடியாது, நான் என்னால் ஃபோனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இது வரைக்கும் நான் அப்படி தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஆனால் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். போர்ட்ரேட் மோடில், அதாவது ஸ்டாண்டிங் மோடில் நம்ம வந்து இந்த அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ லேண்ட்ஸ்கேப் மோடில் இப்போ நான் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு மோடில் நீங்கள் வச்சு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வரல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மறந்துடாதீங்க, உடனடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு வேலை கிடைக்கும்.